அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலில்லாஹ் வ அலா ஆலிஹி வ ஸஹாபிஹி வ மன் தபிஅஹும் பி இஹ்சானின் இலா யௌமித்தீன். அம்மா பஅத். ஃபக்கத் ஸால அல்லாஹு தஆலா ரப்பி இஷ்ரஹ் லி ஸத்ரி வ யஸ்ஸிர் லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஜித்னி இல்மா. எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்புக்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அல்லாஹுடைய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவில் விளங்க வேண்டும், செயற்பட வேண்டும் என்கின்ற ஆசையோடும் ஆர்வத்தோடும் நாம் எல்லோரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமி இருக்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்துக்கு முன்மாதிரியாக உருவாக்கி காட்டி தந்த சிறந்த தோழர்களாக வாழ்ந்தவர்கள் சஹாபாக்கள். அவர்களில் ஒருவராகிய அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை பற்றிய ஒரு சிறு குறிப்பை உங்களுடைய கவனத்துக்கு கொண்டு வரலாம் என்று நான் நினைக்கிறேன். ஒரு ஈமானிய பெண்ணாகவும் சிறந்த மனைவியாகவும் பிள்ளைக்கு நல்லதொரு வழிகாட்டியான தாயாகவும் அவர்கள் வாழ்ந்து காட்டிய அவர்களுடைய வரலாற்று சுருக்கம் என்பது உண்மையில் ஒவ்வொரு பெற்றோர்களும் படிக்க வேண்டிய, அறிய வேண்டிய ஒரு அற்புதமான வரலாறு குறிப்பாகும். அல்லாஹுடைய ரசூல் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாத்தை முன்வைத்த போது ஆண்களை விட பெண்கள் மிகப்பெரிய தியாகங்களை செய்தார்கள். அல்லாஹ்வை மட்டுமே நாங்கள் ரப்பாக ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லி இஸ்லாத்துக்குள் வருவதென்பது அன்றைய காலத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு தியாகம். யாராவது ஒருவர் முஸ்லீமாகிவிட்டார் என்று விளங்கினால் அவர் அடிக்கப்படுவார், அச்சுறுத்தப்படுவார், அவருடைய சொத்துக்கள் எல்லாம் பறிக்கப்படும், ஆக கூடிய தண்டனையாக அவர் கொல்லப்படுவார். இது அன்றைக்கு இருந்த ஆண்களுக்கும் இந்த சோதனை இருந்தது, பெண்களுக்கும் இந்த சோதனை இருந்தது. குறிப்பாக பெண்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டால் கணவன்மார்களுடைய பயங்கரமான அச்சுறுத்தல்களுக்கு அவர்கள் ஆளாகி கொண்டிருந்த ஒரு காலம். அப்படியான ஒரு காலத்திலே தான் மதீனாவில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாத்தை போதித்த அந்த காலகட்டத்தில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இந்த இஸ்லாத்தை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கிற போது அவர்கள் திருமணம் முடித்திருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருந்தது. மதீனாவில் வேகமாக இஸ்லாம் பரவி கொண்டிருந்தது. மக்காவை விட மதீனாவில் இஸ்லாம் மிக வேகமாக பரவியது. எல்லா வீடுகளிலும் இஸ்லாம் பேசக்கூடிய ஒன்றாக மாறியது. எல்லோரும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றக்கூடியவர்களாக மாறினார்கள். எனவே மதீனாவுடைய அந்த இஸ்லாமிய வேகம் மிக வேகமாகவே தான் இருந்தது. அப்போது நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன இந்த மார்க்கத்தை, இந்த ஈமானை சரியாக புரிந்து விளங்கிய பெண்களில் ஒருவராகத்தான் அன்னை உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இருந்தார்கள். அவர்கள் துணிவாக முன்வந்து அல்லாஹுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன அந்த மார்க்கத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வது என்பது மிகப்பெரிய ஒரு சவாலுக்குரிய ஒன்று. என்றால் அவர்கள் திருமணம் முடித்திருக்கிறார்கள், கணவனும் இருக்கிறார், ஒரு குழந்தையும் இருக்கிறது. நான் இந்த நேரத்தில் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொள்கையை ஏற்று நான் இஸ்லாத்துக்கு போனால் என் கணவரால் எனக்கு என்ன விதமான பிரச்சனைகள் வரும் என்பதை அந்த தாய் அறிந்திருந்தார். ஆனாலும் அந்த தாய்க்கு ஈமானிய சுவை என்பது, டேஸ்ட் என்பது அதுதான் முதன்மையாக தெரிந்தது. தன் கணவனை விட, தான் வாழுகிற குடும்ப சூழலை விட, வாழ்க்கையை விட அல்லாஹுடைய மார்க்கம் நமக்கு சொல்லப்படுகிறது, அல்லாஹ் மட்டுமே வணங்கப்பட வேண்டும் என்ற கொள்கையின்பால் நமக்கு அழைப்பு விடுக்கப்படுகிறது.
அல்லாஹ்வுடைய தூதர் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்ற வேண்டும் என்று சொல்லப்படுகிற அந்த செய்திக்காக வேண்டி அவர்கள் முழுமையாக இஸ்லாத்துக்குள் வருகிறார்கள். இஸ்லாத்துக்குள் அவர்கள் வந்ததும் அவருடைய கணவர் பிரச்சனை ஏற்படுத்த முனைந்தார். நீ எப்படி என்னிடம் கேட்காமல் நீ இஸ்லாத்துக்கு போவாய்? நான் உனக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள உனக்கு அனுமதி தரவில்லையே, நீ எப்படி இஸ்லாத்துக்குள் போவாய் என்று ஒரு கணவன் தன் மனைவியோடு எப்படி பேசுவாரோ, எப்படி கதைப்பாரோ, எப்படி அதற்கு எதிர்ப்புகள் தெரிவிப்பாரோ அப்படிதான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய கணவர் மிகப்பெரிய ஒரு எதிர்ப்பை தெரிவித்தார். இப்போ கணவன் எதிர்க்கிறார் என்பதற்காக வேண்டி நான் ஏற்றுக்கொண்ட இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது, நான் ஏற்றுக்கொண்ட அல்லாஹ்வை நான் விட்டுவிட முடியாது, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியேறவும் முடியாது, நான் இதே கொள்கையிலே தான் இருப்பேன், நான் அல்லாஹ்வை தான் ரப்பாக ஏற்றுக்கொள்வேன் என்பதில் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் மிக உறுதியாக இருந்தார்கள். கணவர் பார்க்கிறார், உம்மு சுலைம் நாம் சொல்வதை கேட்பதில்லை, இஸ்லாத்தை விட்டு வருவதாகவும் இல்லை. எனவே அவர் ஒரு முடிவு எடுக்கிறார், நான் உன்னோடு வாழ மாட்டேன், நீ எனக்கு மனைவியாக இருக்க வேண்டாம், நான் உன்னோடு வாழ மாட்டேன் என்று சொல்லிவிட்டு குழந்தையையும் தன் மனைவியிடத்திலே கொடுத்து விட்டு அவர் மதீனா விட்டே வெளியேறி போகிறார். வெளியேறி போகிற அவருடைய பயணத்திலே அவர் மரணித்தும் போகிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் இப்போது விதவையாகி விட்டார்கள். ஒரு குழந்தையோடு அவர்கள் தனியாக வாழுகின்ற சூழலுக்கு அவர்கள் ஆளாகி விட்டார்கள். காலம் இப்படி போகிற போது அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடிய ஒருவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை திருமணம் முடிப்பதற்காக முன் வருகிறார். அபூ தல்ஹா என்று சொல்லக்கூடியவர் அன்றைக்கு மதீனாவிலே மிகப்பெரிய ஒரு செல்வாக்குள்ள ஒரு மனிதர், சாதாரண ஒரு மனிதர் அல்ல, அவர் சாதாரண ஒரு வாழ்க்கை வாழக்கூடிய ஒருவரும் அல்ல, செல்வந்தர், சமூகத்திலே செல்வாக்கும் உள்ளவர். அந்த நிலையில் இருந்து உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை மணமுடித்துக் கொள்வதற்காக வேண்டி அவர் முன் வருகிறார். வந்து பெண் கேட்கிறார், நான் உங்களை மணமுடித்துக் கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு சொல்கிறார். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னார்கள் தெரியுமா? அபூ தல்ஹாவே, நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாத ஒரு மனிதராக இருக்கிறீர்கள், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பெண்மணியாக இருக்கிறேன், நாங்கள் ரெண்டு பேரும் திருமணம் முடிக்க முடியாது என்று சொன்னார்கள். நான் விதவையாக இருக்கிறேன் என்பதற்காக நீங்கள் எனக்கு வாழ்வு தர வருகிறீர்கள், ஆனாலும் உங்களுடைய அந்த வாழ்வு தருவதற்காக வரக்கூடிய அந்த கோரிக்கை என்னால் ஏற்க முடியாது, நீங்கள் காபிராக இருக்கிறீர்கள் அப்படிதான் சொன்னார்கள். காபிராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், நான் ஒரு முஸ்லீம் பெண்ணாக இருக்கிறேன், நான் எப்படி உங்களை மனமுடிக்க முடியும் என்று கேட்கிறார்கள். அவருடைய கணவரும் கூட எண்ணத்துக்கு அவரை விட்டு போனார், என் மனைவி முஸ்லீமாகிவிட்டால் நான் முஸ்லீமாக முடியாது என்பதற்காகத்தானே அவர் விட்டு போனார். அதே ஒரு நிலை தான் இங்கால திரும்பி வருது. நீங்க முஸ்லீமாக இருங்க, நான் காபிராக இருக்கிறேன், ஆனால் நான் உங்களுக்கு வாழ்க்கை தர்றேன் என்ற மாதிரி தான் அந்த கோரிக்கை பேச்சுவார்த்தை வருது. ஆனாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், இல்லை முடியாது, நீங்க காபிராக இருக்கிறீர்கள், நான் முஸ்லீமாக இருக்கிறேன், உங்களுக்கும் எனக்கும் அது ஒத்து வராது, சரி வராது என்றார்கள். அப்போ நான் என்ன செய்யணும்? நீங்க இஸ்லாத்துக்கு வாங்க, நீங்க இஸ்லாத்துக்கு வந்தால் நான் உங்களை மணமுடிக்க முடியும், அப்போ நீங்க முஸ்லீமாக விடுவீர்கள், நானும் முஸ்லீமாகுவேன், ரெண்டு பேரும் மணமுடிக்கலாம் என்று சொன்னார்கள். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் பார்க்கிறார்கள், உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவோட அந்த ஈமானிய கொள்கை என்று உறுதியை பார்க்கிறார்கள். ஒரு விதவையாக இருக்கக்கூடிய பெண்ணிடத்தில் இவ்வளவு கொள்கையில உறுதி இருக்கிறதா, ஈமானிய பற்று இருக்கிறதா, இவ்வளவு உறுதியாக இருக்கிறார்களே. தன்னந்தனியாக வாழக்கூடிய ஒரு பெண், மாப்பிள்ளை இல்லாமல் விதவையாக ஒரு குழந்தையோடு வாழக்கூடிய ஒரு பெண் இப்படி கொள்கையிலே உறுதியாக இருக்கிறார்களே என்பதை பார்க்கிறார்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். ஆனாலும் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, எனக்கு ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதே, என்ன மாப்பிள்ளை தான் என்னை விட்டுட்டு போயிட்டாரே, வர்றவரையாவது நான் மாப்பிள்ளையோடு வாழலாம் என்ற அந்த நிலைப்பாடு அந்த தாய்க்கு வரவில்லை. அவர்கள் இஸ்லாத்துக்கு வாங்க, அவங்களை மனம் முடிக்கிற, இல்லைன்னா வேண்டாம் போய்விடுங்கள் என்று மாதிரி சொல்லுகிறார்கள். அப்போ அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதற்கு பின்னால தான் அவர்கள் இஸ்லாத்துக்கே வருகிறார்கள். இஸ்லாத்துக்கு வந்தோடனே இப்போ ஒரு பெண்ணை மணமுடிப்பதாக இருந்தால் மகர் கொடுக்கணுமே. ஒரு ஆண் மகன்
ஒரு பெண்ணை, இஸ்லாமிய பெண்ணை மணமுடிக்கிற போது அவருக்கு மகர் கொடுக்கணும். மகர் கொடுத்து தான் மணமுடிக்க வேணும் என்று இஸ்லாம் சொல்லுது. பெண்ணிடத்திலிருந்து எதையும் கேட்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கவே இல்லை. நீங்கள் வரதட்சணை என்று சொத்தாக கேட்டாலும் சரி, பணமாக கேட்டாலும் சரி, வாகனமாக கேட்டாலும் சரி, வீடாக கேட்டாலும் சரி, எதுவாக இருந்தாலும் ஒரு ஆண் மகன் தன்னுடைய மனைவியிடத்திலிருந்து எதையும் எடுப்பதை இஸ்லாம் அவனுக்கு ஹலாலாக்கவில்லை. எடுப்பதற்கு எந்த வகையிலுமே அனுமதி கொடுக்கவே இல்லை. ஆண்மகன் தான் மஹர் என்ற அந்த தொகையை கொடுக்க வேண்டும். ஒரு பெண்ணுக்கு அது முடிவு செய்யலாம். ஒரு பெண் தன் ஒரு கணவனை தெரிவு செய்கிறாள், நான் இவரை மணமுடிக்க போகிறேன், இவர் உதாரணமாக எனக்கு 10 லட்சம் ரூபாய் மகர் தொகை தர தயாராகிறார். அந்த பெண் வேண்டுமானால் விட்டு கொடுக்க செய்யலாம். இது குர்ஆன் சொல்கிறது. எப்படி விட்டு கொடுக்கலாம்? 10 லட்சம் எல்லாம் எனக்கு வேண்டாம், நீங்க 5 லட்சம் ரூபாய் தாங்க, அது போதும். இல்லை என்று சொன்னால் 10 லட்சம் ரூபாவை 3 தவணையில தாங்க, முதல்ல அதை உடைச்சி தாங்க, முதல்ல 3 தாங்க, 3 லட்சமா, அதுக்கு பிறகு 3 லட்சம், அடுத்த பேலன்ஸ் மறுபடி தாங்க. அப்படி வேணாம் வேண்டாம், எனக்கு 10 லட்சமே வேணாம்ப்பா, நீங்களே வச்சுக்கோங்க, நான் உங்களை கணவனாக மனம் முடித்துக் கொள்கிறேன். இந்த உரிமையை இஸ்லாம் பெண்ணுக்கு தான் கொடுத்திருக்கிறது. இதை டிசைட் பண்ணக்கூடிய உரிமை முழுமையாக பெண்ணுக்கு தான் இஸ்லாம் கொடுத்திருக்கு. அந்த பெண் டிமாண்ட் பண்ணலாம், என்ன வேணும் என்றதை அந்த பெண் டிமாண்ட் பண்ணலாம். அது அவட கையில் இஸ்லாம் கொடுத்திருக்கிறது. மகர் என்பது பெண் தீர்மானிக்க வேண்டியது. அவ எதுவும் வேண்டாம் என்று சொன்னாலும் பிரச்சனை இல்லை, இவ்வளவுதான் வேண்டும் என்றாலும் பிரச்சனை இல்லை. உங்களால் இவ்வளவு தந்து என்ன மனமுடிக்க முடியுமா? முடியலையா? அப்ப நீங்க போக, நான் அடுத்தவரை பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லவும் அவருக்கு ரைட்ஸ் இருக்கிறது. இஸ்லாம் அந்த ரைட்ஸை பெண்ணுக்கு திருமணத்தின் போதே அந்த பெண்ணுடைய கையில கொடுத்து விடுகிறது. நீங்க முடிவு செய்து கொள், உங்களுக்கு எப்படியும் கணவனிடத்திலிருந்து நீங்க முடிவு செய்ய நினைக்கிறீங்களோ அப்படி நீங்க முடிவு செய்து கொள்ளுங்கள் என்று இஸ்லாம் அந்த பெண்ணுடைய கையில தான் கொடுத்திருக்கிறது. இது ஆண்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளணும், குறிப்பாக தாய்மார்களும் புரிந்து கொள்ளணும். ஏண்டா இந்த வரதட்சணை என்ற பிரச்சனைக்கு பின்னால, அந்த பிஹைண்ட் த சீன் என்று சொல்வது போல, இந்த பிரச்சனைக்கு பின்னால உம்மமார் தான் நிறைய பேர் இருக்கிறார். தங்களுடைய மகன்மாரை ஏவி விட்டு தன்னுடைய மகனுக்கு இது வேணும், அது வேணும், இது வேணும் என்று சொல்வதில்ல. அந்த சீனுக்கு பின்னால தாய்த்தான் பெரும்பாலும் குடும்பங்கள் இருக்கிறார்கள். எனவே பெண்கள் இதை புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா ஆண்மகன்களையும் நீங்க உழைப்பாளியாக மாற்றுங்கள். உங்களுடைய சொத்துக்கள்ல 2 பங்கு ஆணுக்கு இஸ்லாம் கொடுக்க சொன்ன ரகசியத்தில் ஒன்று இதுவும் சேர்ந்துதான். சொத்து பங்கு வைக்கிற போது பெண்ணுக்கு 1 பங்கு, ஆணுக்கு 2 பங்கு என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப எல்லாரும் கேட்கிறார்கள் பொதுவாக உலகத்துல, அது என்னப்பா எல்லாத்துக்குமே உரிமை இருக்குன்னு சொல்லக்கூடிய நீங்கள் பெண்ணுக்கு மட்டும் ஏன் 1 கொடுத்து ஆணுக்கு 2 கொடுக்குறீங்கன்னு கேட்கிறார்கள். அங்குதான் இஸ்லாம் பேசுகின்ற ஒரு முக்கியமான மார்க்கமாக திகழ்கிறது. ஒரு ஆண் மகனை இஸ்லாம் உழைப்பாளியாக மாற்றுகிறது. நீ உழைக்க வேண்டும், உனக்கென்று வரக்கூடிய மனைவிக்கு நீதான் எல்லாம் கொடுக்க வேண்டும், அவளோடு வாழ்வதற்கான ஒரு வீட்டை நீதான் தயாரிக்க வேண்டும், அவளோடு வாழ்வதற்கான எல்லா ஏற்பாடு உனக்குத்தான் செஞ்சு கொள்ள வேண்டும். உன்னுடைய உழைப்பிலே உனக்குத்தான் 2 பங்கு. பாப்பா சொத்தை உழைக்கிறார், ஆண் பிள்ளையும் இருக்குது, பெண் பிள்ளையும் இருக்கிறாங்க, 2 சரிசமமா பிரிக்கிறோம் என்று சொன்னால் அது பிள்ளை. மகனுக்கு 2ம் பெண்ணுக்கு 1 தான் கொடுக்கணும் நீங்க. அப்ப மகனுக்கு கூடுதலாக கொடுப்பதற்கு காரணமும் இருக்கிறது. அவர் தான் மகர் கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார், அவர் தான் பெண்ணுக்கு வீடு கட்ட வேண்டியவராக இருக்கிறார், அவர் தான் பெண்ணுக்காக வலிமா சோறு, வலிமா என்ற சாப்பாடு கொடுக்க வேண்டியவராக இருக்கிறார். மொத்தமும் ஆணுடைய கையில தான் இருக்கிறது. எனவே சொத்தினுடைய ஒரு பகுதி இங்கே போவதற்கு பெரும்பாலான நியாயங்கள் இஸ்லாம் ஆணுடைய பக்கத்தில் வைத்திருக்கிறது. நீங்க சொத்தை பிரிக்கிற போது ஆணுக்கு 2 பெண்ணுக்கு 1 பிரிக்கிற, வாப்பாடு மௌத்துக்கு பிறகு பிரிக்கிறதாக இருந்தால் இஸ்லாம் சொல்லுகிற அந்த அடிப்படையில் பிரிக்கணும். ஆனா நாங்க என்ன செய்யறோம்டா, மகனுக்கு 3ல் 1 கொடுக்கறதில்ல, மகனுக்கு 1% கொடுக்கறதில்ல. அவர் குவைட்லயும் உழைப்பாரு, சவுதிலையும் உழைப்பாரு, உலக நாடுகளுக்கெல்லாம் போய் உழைப்பாரு. என்னன்னு கேட்டா தன்னுடைய தங்கச்சிக்காக வேண்டி உழைக்கிறேன். அட வாழ்நாள் முழுவதும் 40 வயசு வரைக்கும் வெளிநாட்டில் தான் உழைப்பாரு. வீட்டுக்கு வந்தாலும் உமா வச்ச சொத்து, வாப்ப வச்ச சொத்து எல்லாம் தங்கச்சி கொடுத்து தங்கச்சி வெளியாட்டியாச்சு. இவர் இங்க அரைவாசி வயசு போன கிழவன் ஆயிடுவார். மறுபடி இவர் ஒரு பெண்ணை தேடி போகணும். அவ எவ்வளவாவது எனக்கு தருவாளா, அவ மகன் எனக்கு ஏதாவது சீதனமாக தரக்கூடியவளாக இருப்பாளா, இல்லை நான் அவள்கிட்ட கேட்கக்கூடியவளாக இருப்பேனா, நான் இப்படிதான் குவைட் மாப்பிள்ள, நான் சவுதியில மாப்பிள்ள, ஒரு கம்பெனியில வேலை, அப்படி என்ற அடிப்படையில் கேட்கக்கூடிய இவர் மாறுறார். இது சமூகத்துடைய கொடுமை. இது சமூகம் இப்படி செஞ்சதுனால தான்
சமுதாயத்திலே இந்த மகர் பிரச்சனை அதிகமாக போயிருக்கிறது. அதிகமாக ஆண்கள் இன்றைக்கு வெளிநாடுகளில் யாருக்காக கஷ்டப்படுறாங்க? அவங்க ஒரு வீடை கட்டி கல்யாணம் முடிச்சு தன்னுடைய மனைவிக்கு மகர் கொடுத்து முடிப்பதற்கு கஷ்டப்படுறது அதிகமா, அல்லது அவங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண் பிள்ளைகளுக்காக வேண்டியவர்கள் இங்கே கஷ்டப்படுறது அதிகமா? நீங்க எல்லாரும் இன்றைக்கு இந்த சமூகத்தில் பார்த்து கொண்டுதான் இருக்கிறீர்கள். அப்ப இது ஒரு இஸ்லாம் அனுமதிக்காத ஒரு முறை. எங்களுக்கு இந்த பிழை நடந்தது தெரியுமா? அந்த சொத்து பங்கீடு செய்கிற விஷயத்தில் ஏற்பட்ட பிழை சமூகத்தில் எங்கேயோ ஒரு பெண் நசுக்கப்படுகிறாள். சில நேரம் அந்த பெண் இங்கே குவைத் போற ஒரு நாட்டுக்கு அல்லது எங்கேயாவது ஒரு மிட்லீஸுக்கு போய் அவள் ஒரு வேலைக்காரியாக ஹாதிமாவாக பணிபுரிகிறாள். கேட்டா என்ன செய்யணும்? கல்யாணம் முடிக்க வயசு வந்திருக்கு, நான் உழைக்கிறேன், எனக்கு மாப்பிள்ளையான்னு ஒருத்தர் வருவாரு, அவருக்கு இந்த வீட்டை கொடுக்கணும், அவர் கேட்கறத கொடுக்கணும், அவரோட நான் வாழணும், அதனால் நான் உழைக்கிறேன்னு ஒரு பெண்மணி சொல்வதாக இருந்தால் அது எவ்வளவு பெரிய கொடுமை. இப்போ நாங்கள் வாழ்ற நாடுகளில் பாருங்க, நிறைய பெண்கள் கார்மெண்ட்ஸுக்கு போவாங்க, தொழிலுக்கு போவாங்க. மற்ற சமுதாயத்தை நீங்க எடுத்து பாருங்க, பெண்கள் அதிகமாக தொழிலுக்கு போறாங்க. தொழிலுக்கு போகக்கூடிய பெண்களிடத்தில் நாங்கள் கேட்டால் ஏன் போறீங்கன்னா, நாங்கள் கல்யாணம் முடிக்கணுமே, நாங்கள் கல்யாணம் முடிக்கிறதா இருந்தால் எங்களுக்கு ஒரு வீட்டை கட்டணுமே, வீட்டுக்கு கேட்டு தளபாடங்கள் எடுத்து போடணுமே, ஃபர்னிச்சர்ஸ் எல்லாம் நாங்கள் தானே வாங்கணும், அப்போ நாங்கள் அதுக்கு தான் உழைக்கிறோம்னு அவங்க சொல்லுவாங்க. இப்போ அவங்க சொல்லிக்கொண்டிருந்த அதே காரணம் முஸ்லீம் பெண்கள் இன்னைக்கு சொல்ல தொடங்கிட்டாங்க. அதனால தான் வயது வந்த எல்லா பெண்களுமே ஏஜென்சிகளாக ஒரு முறை முதல்ல ஏமாற்றப்படுறாங்க. பிறகு இங்க வந்தா பல கொடுமைகளுக்கு ஆளாகிறாங்க. பிறகு நாட்டுக்கு வந்தா எனக்கு மாப்பிள்ளைன்னு ஒருத்தன் வர்றான் பாருங்க, நான் அவனுக்கெல்லாம் கொடுக்கணும் என்று அங்கு வேணும் கஷ்டத்துக்கு ஆளாகிறான். அப்ப இஸ்லாமிய சமுதாயத்தில் நாங்கள் ஆரம்பத்தில் இந்த நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருவாக்கிய அந்த சமுதாயத்தில் பார்த்தால் இப்படி ஒரு கொடுமை அங்கு இருக்கவே இல்லை. வரலாறுலேயோ ஒரு ஹதீஸ்லேயோ இப்படி ஒரு கொடுமை அந்த சமுதாயத்தில் இருந்ததாக எந்த ஒரு குறிப்பும் கிடையாது. நாங்கள் இந்த அநியாயத்தை உள்ளாக்கி கொண்டோம். எனவே அந்த பிஹைண்ட் த சீன்ல இருக்கக்கூடிய தாய்மார்களை கண்டிப்பாக நீங்க புரிந்து கொள்ளுங்கள். உங்களோட மகனுக்கு என்று வாங்க போப்பட ஒரு பெண்ணுடைய இரத்தத்தை உறிஞ்சுகிற ஒரு அநியாயமாக அது மாறுகிறது. இந்த நிலைமை நாங்க மாற்றணும். ஆண் பிள்ளைகள் எல்லாரையும் உழைப்பாளியாக மாற்றுங்கள். ஆண் பிள்ளைகள் எல்லாமே உற்சாகமாக செயல்படக்கூடிய நிலைமைக்கு ஆளாகுங்கள். பெண் பிள்ளைகளுக்கும் இஸ்லாம் உழைக்கிறதுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறது. அந்த பெண் விரும்பினால் உழைக்கலாம். ஆனால் அவள் உழைக்கிறாள் என்பதற்காக வேண்டி கணவன் அதுல போய் எனக்கு மகர்த்தான்னு கேட்க முடியாது, எனக்கு வரதட்சணை தான்னு கேட்க முடியாது. இதுதான் இஸ்லாம் பெண்ணுக்கு கொடுத்திருக்க உரிமை. அதனால அந்த பெண் உழைக்கிறாள் என்றால் அவளுக்குரியது, மாப்பிள்ளை உழைத்தார் என்றால் அவருக்கும் உரியது, அவருடைய மனைவிக்கும் உரியது. இதனாலதான் சொத்தில் அவருக்கு கூடுதலான ஒரு பங்கு கொடுக்கப்படுகிறது. அவர் தான் தன்னுடைய தாயையும் தன்னுடைய தந்தையும் அவர் தான் கவனிக்கக்கூடியவராக இருக்கிறார். ஒரு பெண் மனம் முடித்து விட்டால் அவள் கணவனோடு அந்த வீட்டை விட்டு வெளியேறி விடுவார். இப்ப தாயின் தகப்பனோடு இருப்பவர் யார்? பெற்ற ஆண் பிள்ளைகள் தான் இருக்க போகிறார்கள். அவர்களை யார் கவனிப்பது? பெற்ற ஆண் பிள்ளைகள் தான் கவனிக்க போகிறார்கள். பெண் பிள்ளையின் மீது இந்த கடமை வருகிறதா கிடையாது. அவன் மாப்பிள்ளையோடு அந்த வீட்டை விட்டு போயிடுவார், மாப்பிள்ளையோட வாழ்க்கைக்கு வாழ்ந்து விடுவார். ஆனால் அந்த குடும்பத்தை ரன் பண்றது யாரு? அந்த குடும்பத்தை பாதுகாக்கிறது யாரு? எல்லாமே இஸ்லாம் ஆண்களுடைய அந்த நிலையிலே தான் அதை ஏற்படுத்தி செஞ்சிருக்கிறது. இந்த அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ளணும் தாய்மார்களே. ஒவ்வொரு பெண்ணுடைய கஷ்டத்துக்கு பின்னாலும் இவ்வளவு பெரிய ஒரு சோகம் இருக்கிறது. அந்த சோகத்துக்கு காரணம் என்னன்னு நாங்கள் சரிவர புரிந்து கொள்ளவில்லை என்று சொன்னா, இந்த சமுதாயத்திலே இந்த அநியாயங்கள், கொடூரங்கள், இப்படி இந்த நாடுகளுக்கெல்லாம் கஷ்டப்படுகிற எங்களுடைய பெண் பிள்ளைகளுடைய நிலைமை எல்லாம் நாளுக்கெல்லாம் இன்னும் மோசமாகும். சில பெண் பிள்ளைகள் திருமணம் முடிப்பதற்காக வேண்டி என்னென்னமோ இஸ்லாத்துக்கு அப்பாற்பட்ட காரியங்கள் எல்லாம் செய்து கொள்கிறார்கள். அப்ப இந்த பாவத்தை இந்த சமூகம் சுமக்க முடியாதே. எனவே ஒவ்வொரு குடும்பத்தாருக்கான நிலைமையை புரிந்து கொள்ளணும். நாங்க சில இடத்துல பார்க்கிறோம், கல்யாணம் முடிக்க முடியாத நோன்பு காலம் நம்ம நாட்டில எல்லாம் பார்க்கிறோமே, எங்களுக்கு பொம்பளை பிள்ளைக்குது கல்யாணம் முடிச்சு கொடுக்க, உங்களால எதுவுமே ஒரு நகை செஞ்சு தாங்க, சதக்காவை தாங்க, உங்களோட சதக்காவை தாங்கன்னு இப்ப வாய் விட்டு தாய்மார்கள் கேட்கிறார்கள். பெண் பிள்ளையை பெற்ற தாய்மார்கள் கேட்கிறார்கள், சவடி ஒன்று செஞ்சுதாங்க. ஏன்னா முஸ்லீம் சமுதாயத்தில் இன்னொரு கொடூரம் என்னன்னா, கல்யாணம் முடிக்கிற போது சவடி போடணும் என்ற நிலைமை வந்திருக்கு. அது எங்களுடைய கலாச்சாரம் இல்லையே. சவடி கட்டுவாங்க தெரிந்தானே, இஸ்தாதுல உட்கார வைக்கிறோம், ஒரு மடமேடையில உட்கார வைக்கிறோம்னு சொல்லி மாப்பிள்ளையோட கையில பொன் ஊட்டார் செஞ்ச கொடுத்து அவர் மேல கட்டுவாராம். இதுக்கு பேர் தாலி. தாலி கட்டினாத்தான் திருமணம் சரியாகும் என்ற மாதிரி ஒரு சிந்தனை சமூகத்தில் இருக்குது. அப்ப அந்த தாய்மார் என்ன நினைக்கிறாங்கன்னா, இத்தனை பவுனுக்கு வேணும், அதுவும் மாப்பிள்ளை பக்கத்துல டிமாண்ட், இத்தனை பவுனுக்கு தான் இது வேணும், இந்த நகை வேணும்.
அப்போ அந்த தாய்மார்கள் எங்கு போகிறார்கள்? மானம் மரியாதை இழந்து. இந்த ஆஜியாராவது இந்த பிள்ளைக்கு இது ஒரு தங்கத்தை செஞ்சு தருவாரா? இந்த ஆஜியாராவது நமக்கு இதுக்கான ஹெல்ப் பண்ணுவாரா? அது பள்ளிவாசலுக்கு லெட்டர் கொடுத்தா அவங்க திரும்பி எங்களுக்கு ஏதாவது உதவி செய்வாங்களா என்று நாம வாழ்ற நாட்டில் பார்க்கிறோம் எங்களுடைய தாய்மார்கள் நிலைமை. எனவே அன்புக்குரியவர்களே, தயவு செய்து இந்த கொடுமைக்குள் போகாதீங்க. இது அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். இந்த நிலைமை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அவன் தடை செய்த ஒன்று. எனவே மகர் என்பது நாங்கள் கோடிக்கணக்கு ஒரு பெண்ணுக்கு கொடுக்கிறது அல்ல. என்னால் உனக்கு இவ்வளவுதாம்மா மகர் தர முடியும், ஆனா நான் உன்னை வச்சு வாழ வைப்பேன், நீ விருப்பம் பண்ணா என்னோட வாழ என்று சொன்னா அந்த பெண் பாப்பால் எப்படி என்றால், மாப்பிள்ள உண்மையா சொல்றாரு, எனக்கும் வாழ்வதற்கான ஒரு வாழ்க்கையும் தேவை, அவரோடு வாழ்வதற்கான ஏற்பாடு அவர் செஞ்சிருக்கிறாரு, எனவே எனக்கு இது போதும், நான் அவரோடு வாழ்றேன்னு ஒரு பெண்ணு முன் வருவாள். நாங்க அது வேற மாதிரியான ஒரு பிக்சரை காட்டியதுனால தான் எல்லாரும் பயப்படக்கூடிய சூழ்நிலைக்கு திருமணமாகிறது. எந்த சமுதாயத்தில் திருமணம் கஷ்டப்படுத்தப்படுகிறதோ நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். எந்த சமூகத்தில், அது முஸ்லிம் சமூகமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத சமூகமாக இருந்தாலும், எந்த சமூகத்தில் திருமணம் கஷ்டப்படுத்தப்படுகிறதோ அப்போது அங்கு பாதிக்கப்படுகின்ற பெண்களுடைய வழி மிக மோசமானதாகத்தான் இருக்கும். சில நேரம் அதில் பாதிக்கப்படக்கூடிய ஆண்களுடைய வழி அதை விட மோசமானதாக இருக்கும். அவர்கள் வேற எங்கேயோ அதுக்கான ஒரு கால்வாயை தேடி போவார்கள், வேற எங்கேயோ அதற்கான வழி ஒன்று தேடி போயிடுவார்கள். எனக்கெல்லாம் வேண்டாம் என்று அந்த நிலைமையை மாற்றக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிற போது ஏழ்மையை காரணம் காட்டி திருமணத்தை பிற்படுத்துவதையோ திருமணம் முடிக்காமல் இருப்பதை கண்டிக்கிறான். நீங்கள் ஏழையாக இருந்தாலும் இயக்குனு ஃபுகரா யுகுனியுமுல்லாஹ், அல்லாஹ் திருமறையிலே தெளிவா சொல்றான். உங்கள்ட்ட வசதி வாய்ப்பை வச்சு கல்யாணம் முடித்து வாழமுண்டா உலகத்தில் யாருமே மனம் முடிக்க முடியாது. இருப்பதை கொண்டு வாழுங்கள், அல்லாஹ் உங்களை செல்வந்தனாக ஆக்குவார். நீங்கள் ஃபக்கீர்களாக ஏழைகளாக இருப்பதை நினைச்சு திருமணத்தில் இப்படி பிற்படுத்தவோ திருமணம் முடிக்க இருக்கோ அல்லாஹ் அனுமதிக்கல. அல்லாஹ் என்ன சொல்றா, நீங்க ஏழ்மையில இருந்தாலும் திருமணம் முடிங்க, உங்களுடைய வாழ்க்கை அல்லாஹ் அவன் செல்வந்தனாக உங்களுக்கு போதுமானதாக ஆக்குவான் என்று தான் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்கிறான். எல்லாத்தையும் நான் சம்பாதித்து முடிக்கிறோம், 40 வயசாம 63 வயசு கிழவன் ஆயிடுவார் அவரு. அப்ப என்ன செய்யறது? வாழ்க்கை அனுபவிக்க வேண்டிய வயசை தொலைச்சு போட்டு வாழ்க்கையை முடிகிற நேரத்தில் நான் வாழ்க்கை அனுபவிக்க நினைச்சா வாழ முடியுமா? முடியாது. அப்ப இந்த கொடுமையை சமுதாயத்தில் ஒவ்வொரு பெற்றோரும் சிந்திக்க வேண்டும், ஒவ்வொரு குடும்பத்தாரும் சிந்திக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் எப்படி மகர் கொடுத்தாங்கன்னு எங்கள் எத்தனை பேர் நாங்கள் படிச்சிருக்கிறோம்? எங்கள் எத்தனை பேர் படிச்சிருக்கிறோம்? அல்லாஹ்வுடைய ரசூலுடைய காலத்தில் சஹாபாக்கள் எப்படி மகர் கொடுத்தார்கள்? அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு கல்யாணம் முடிச்ச அப்பதான் வர்றார். அவர் கல்யாணம் முடிச்சது ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது. அவர் ஒரு புதிய ஆடை உடுத்துக்கொண்டு வர்றார். அந்த ஆடையில அந்த அத்தருடைய வாசம் வீசுது, அடையாளம் தெரியுது. என்ன அப்துல் ரஹ்மானே கல்யாணம் முடிஞ்சிட்டா அப்படின்னு ரசூலுல்லாஹ் கேட்கிறாங்க. யார் ரசூலுல்லாஹ் நேத்து தான் கல்யாணம் முடிஞ்சிட்டு. ஹைர், என்ன மகர் கொடுத்தீங்கன்னு கேட்டாங்க. என்ன உங்களோட மனைவியை வரக்கூடியக்கு என்ன மகர் கொடுத்தீங்க அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், ஈத்தப்பழம் கொட்டை இருக்கிறது, இப்ப நாங்க சாப்பிடுறோம் ஈத்தப்பழம், மதீனாவோட ஈத்தப்பழம் தான் பொதுவாக இங்க மிடில் ஈஸ்ட்ல பார்க்க இருந்தானே, அப்ப அந்த ஈத்தப்பழத்தின கொட்டையினுடைய அளவுக்கு தங்கத்தை கொடுத்தேன் என்றார். அவ்வளவுதான். அப்துல் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு மக்காவிலிருந்து மதீனாவுக்கு குடிபெயர்ந்த ஒரு முஹாஜிர். அவருக்கு சொத்து பத்து எல்லாம் மக்கால தான் இருக்குது. ஆனா மதீனாவுக்கு வருகிற போது எதுவும் இல்லாமல் வெறும் கையோடு வந்தார். அன்சாரிகள் சொன்னாங்க, எங்கட சொத்துல உங்களுக்கு பங்கு தர்றோம், உங்களோட சொத்தை நீங்க வச்சுக்கோங்க, பஜார் எங்க இருக்குன்னு காட்டுங்க, மதீனாவுல எங்க பஜார் இருக்குதுன்னு காட்டுங்கன்னு கேட்டாங்க. இப்ப நாங்க குவைட்டுக்கு வந்தா புதுசு ஆட்கள் தான், நாங்க என்னோட இருக்கிற எங்க பஜாருக்கு கூட்டியும் போங்களே சாமான் வாங்கணும்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாதிரி தான் அப்துல் ரஹ்மான் எல்லாம் கேட்டாங்க, எனக்கு பஜாரை காட்டுங்கன்றாங்க. பஜார் இந்த தெருவுல தான் இருக்குது. ஹைர், போதும். அவர் பஜாருக்கு போய் அவர் ஒரு உழைப்பை தேடி அந்த உழைப்புல வாழ்ந்து வந்தவர் தான் அப்துல் ரஹ்மான் ரலியல்லாஹு அன்ஹு. அதுல கிடைச்சது தான் இந்த மகராக இவ்வளவு தங்கம் கொடுக்கிறார். அதுபோல் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அவுலிபி ஷாத்தின், சரியப்பா மகரும் கொடுத்துட்டு நீங்க தான் இன்னைக்கு வலிமா சாப்பாடு போடுங்களே, ஒரு ஆடை அறுத்து வலிமா சாப்பாடு போடுங்களேன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனம் முடிக்கிற போது எல்லா பெண்களுக்கும் 500 திர்ஹம் அவர்கள் இந்த மகர் கொடுத்திருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ளணும். ஒவ்வொரு பெண்ணுக்கும் ரசூலுல்லாஹ் 500 திர்ஹம் கொடுத்த அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அறிவிக்கிறார்கள். மகர் என்பது ஆண் பக்கத்தால போகணுமே தவிர சீதனம் என்ற பெயரிலோ வரதட்சணை என்ற பெயரில் பெண் பக்கத்திலிருந்து நீங்க ஏதாவது எடுத்தால் அது உங்களுக்கு பச்சை ஹராம். நான் என் மனைவியிடத்துல இவ்வளவு மகர் எடுத்தேன்னு ஒரு ஆண்மகன் வீராப்பா பேசினான், அவன் ஆண்மகனே கிடையாது.
அவன் ஆணா இருக்கவும் தகுதி கிடையாது இஸ்லாத்துல. இந்த அடிப்படையை புரிந்துக்கோங்க. இப்ப இந்த இடத்துல அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துக்கு வரும்போது இவங்க கேட்ட மஹர் என்ன தெரியுமா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா கேட்ட மஹர் என்ன தெரியுமா? எனக்கு ஒரு மஹரும் வேணாம், நீங்க இஸ்லாத்துக்கு வந்தீங்களே அதுவே நான் மஹராக எடுத்துக்கொள்கிறேன் என்றார்கள். அவ்வளவுதான் அவங்களோட மஹர். இஸ்லாத்துக்கு நீங்க வாங்க, அதை நான் மஹராக வைத்துக்கொள்ள, உங்களோட சொத்துல இருந்து எனக்கு ஒரு சதமும் வேணாம், உங்களுடைய ஈமான் தான் எனக்கு மஹர். அதுதான் அர்த்தம். நீங்க ஒரு பழைய கொள்கை இருக்கிறீங்க, இஸ்லாம் அல்லாத ஒரு கொள்கையில இருக்கிறீங்க. இப்ப நீங்க இஸ்லாத்துக்கு வாங்கலேன், வாரதெல்லாம் அது ஈமான் கொள்ளணுமே, அந்த ஈமான நான் மஹராக எடுத்துக்கொள்கிறேன் என்று உம்மு சுலைம் ரலியல்லாஹு சொன்னார்கள். அது மாதிரி அவங்க மனமுடித்தார்கள், வாழ்ந்தார்கள். அதுல இருந்து தான் நாங்கள் அபூ தல்ஹா ரலியல்லாஹு வரலாறு பார்க்கிறோம். அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மதீனாவிலே மிக செல்வாக்குள்ள ஒரு பணக்காரராக வாழ்ந்தார். அவருடைய சொத்து ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு வசனம் இறங்குது, லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன். நபியே, நீ மக்களை பற்றி அல்லாஹ் சொல்கிறான், நீங்கள் எதை விரும்புகிறீர்களோ விரும்புவதிலிருந்து செலவு செய்யாத வரைக்கும் நன்மை கிடையாது. இப்ப நான் வீட்டுல ஒரு சோறு ஆக்குறேன், சோறாக்கி நாலாம் தின்னுட்டு அதுல மிஞ்சின குழப்பம் சதக்கா கொடுக்க முடியாது. ஏன்னா அப்படி வார சோத்தை நானே தின்ன மாட்டேனே, இன்னொருத்தர் எனக்கு சதக்கா தர்றாரு, அவன் வீட்டுல மிஞ்சினதெல்லாம் பார்சல் பண்ணி எனக்கு தந்தா நான் சோறு சாப்பிடுவேனா? சாப்பிட மாட்டேன், அது எனக்கு விருப்பம் இல்லை. அப்ப நான் எனக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா வந்தா அதை நான் சாப்பிடுவேன். அதுதான் அல்லாஹ் சொல்றான், உங்களுக்கு எது விருப்பமோ அதுல இருந்து சதக்கா கொடுங்க, அதைத்தான் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வான் என்றார். உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு என்ன சொன்னாங்க தெரியுமா? யா ரசூலல்லாஹ், அல்லாஹ் இதோ இந்த வசனத்தை இறக்கி இருக்கிறான், உங்களுக்கு விருப்பமானவற்றிலிருந்து சதக்கா செய்தால் தான் நன்மை கிடைக்கும் என்கிறான். எனக்கு விருப்பமான ஒன்று இருக்கிறது அல்லாஹ்வுடைய தூதரே, அதுதான் பைருஹா என்ற தோட்டம். அதுதான் பைருஹா என்ற தோட்டம் தான். அதை அல்லாஹுக்காக உங்களுக்கு இடத்தை தந்து விட்டேன் என்பதற்கு நீங்க சாட்சியாக இருந்து கொள்ளுங்கள் என்றார். அன்பான சகோதரர்களே, இந்த பைருஹா என்ற தோட்டம் மஸ்ஜிது நபவிக்கு ஒரு 10-20 வருஷத்துக்கு முன்னால போனவங்களுக்கு தெரியும். அந்த இடத்துல அதுக்கான அடையாளம் இருந்தது. மஸ்ஜிது நபவிக்கு ஆப்போசிட்ல இருந்தது, கிப்லாவுக்கு முன்பக்கமாக. அங்கதான் இந்த பைருஹா என்ற தோட்டம் இருந்தது. பைருஹா என்ற தோட்டம் பெரிய ஈத்த மரங்கள் உள்ள ஒரு தோட்டம், ஒரு எஸ்டேட். அது அன்றைக்கு ஒரு எஸ்டேட். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த தோட்டத்துக்கு போய் தண்ணீர் அருந்துவார்கள், சாப்பிடுவார்கள். அவ்வளவு விருப்பமான அந்த இடம் அவருக்கு. ஆனா அல்லாஹ் வசனம் இறக்கிட்டானே, நீங்க சதக்கா செய்யறதாக இருந்தா எதை விரும்புறீங்களோ அதிலிருந்து கொடுங்க, மிச்சம் போனது விருப்பம் இல்ல எல்லாம் கொடுத்தா சதக்கா அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளல. விரும்புறதிலிருந்து கொடுங்க, நல்லதை கொடுங்க என்றான். அவருக்கு நல்லது போல பெரிய ஒரு சொத்து, அந்த சொத்தை கொண்டாந்து ரசூலுல்லாஹ் கொடுக்கறாங்க. யா ரசூலல்லாஹ், இதுதான் அல்லாஹ் சொன்னானே, இதோ இதை நீங்க வச்சுக்கோங்க. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இது லாபம் தரக்கூடிய சொத்தப்பா. அப்படியே சொல்றாங்க, இது லாபம் தரக்கூடிய சொத்து. சரி, நீ இதை கொண்டு போய் உன்னுடைய சொந்தக்காரர்களுக்கு பங்கு வச்சு கொடுன்னாங்க. இப்ப சதக்காவை நாங்க எங்கிருந்து ஆரம்பிக்கணும்? ஊர்ல இருந்து ஆரம்பிப்பதற்கு முன்னால குடும்பத்துல யார் ஏழைகள் இருக்கிறாங்க, வாப்பட குடும்பத்துல யார் இருக்கிற, உம்மட குடும்பத்துல யார் இருக்கிறன்றதை நாங்க சொந்தங்களை பார்க்கணும். அந்த சொந்தங்களை முதல்ல கொடுத்துட்டு பிறகு அடுத்த வீடு, அதுக்கு அடுத்த வீடு, பிறகு ஊரு உலகம் போகணும். அதான் முறை. ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குடும்பத்தாரத்துல கொண்டு போய் வை என்று. அவர் குடும்பத்தாரில் பார்க்குறாங்க யார் யாருக்கெல்லாம் இது இருக்குது, பார்த்து அவங்களுக்கு பங்கு வச்சா. அவ்வளவு பெரிய ஒரு சஹாபி அவர். ஆனா அவர்கிட்ட மஹராக உம்மு சுலைம் ரலியல்லாஹு ஒரு சதத்தை கூட எடுக்கல. பாத்தீங்களா? அவர் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஒரு சதம் கூட எனக்கு மஹர் வேண்டும் என்று கேட்கல, ஈமான் தான் கேட்டாங்க. நீ ஈமானோடு வா. அன்பார்ந்த சகோதரர்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆன்ல சூரா பக்கராவுடைய 221வது வசனத்தை சொல்கிறான், லா தன்கிஹுல் முஷ்ரிகாத் ஹத்தா யுமின் வல் அமத்து முஃமினத்துன் கைரு மின் முஷ்ரிகா. மூமினான ஒரு பெண் முஷ்ரிக்கான ஒரு ஆணை மணமுடிக்க கூடாது. ஒரு முஸ்லிமான பெண் இருக்கிறார், முஸ்லிம் அல்லாத மணமுடிக்கலாமான்னா மணமுடிக்க கூடாதுன்னு அல்லாஹ் சொல்கிறான். அவர் உங்களை எவ்வளவுதான் கவர்ந்தாலும் சரி, அல்லாஹ் அதை தெளிவா சொல்கிறான். அவரு உங்களுக்கு எவ்வளவு கவர்ச்சியை தந்தாலும் சரி, செல்வம் இருக்குதே, வசதி வாய்ப்பு இருக்கிறதே, நம்மளை எடுத்த வாழ வைப்பாரே, பரவாயில்லை, ஆனா அவருடைய ஈமான் இல்லை என்று அல்லாஹ் தஆலா அதே மாதிரி ஆணுக்கும் சொல்கிறான், முஸ்லிம் அல்லாத ஒரு பெண்ணை நீ மணமுடிப்பது உனக்கு ஹராம். இது குர்ஆன்ல வரக்கூடிய செய்தி. அந்த பெண் எவ்வளவுதான் வசதி வாய்ப்பு இருந்தாலும், உங்களை கவரக்கூடியவராக இருந்தாலும் மணமுடிக்காதீங்க. நீங்க மணமுடிக்கிறது என்றால் அல்லாஹ் ஒரு சாய்ஸை தர்றான் பாருங்க. முஸ்லிம் அல்லாத ஒரு ஆணை மணமுடிப்பதை விட ஒருவர் அடிமையாக இருக்கிறார், அவர் முஸ்லிம் ஆனா ஒரு அடிமையாக இருக்கிறார், இந்த அடிமையை முடி, அவரை விட உனக்கு இவன் நல்லது என்று அல்லாஹ் சொல்கிறார்.
ஒரு முஸ்லிம் பெண் அடிமையாக இருக்கிறாள், நீங்க முஸ்லிம் அல்லாதவரை மணமுடிக்க பாக்குறீங்களா? அவளை விட இந்த முஸ்லிம் அடிமை பெண் இருக்கிறார், அவள் உங்களுக்கு சிறந்தவர். ஈமான் அல்லாஹ் எப்படி எடை போட்டு சொல்றான்னு பாருங்க. பணத்தை வச்சு, சுகத்தை வச்சு, கவர்ச்சியை வச்சு மணமுடிக்க கூடாது. ஈமானை எந்த வகையிலுமே நீங்க விட்டுவிடக் கூடாது என்பதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கிறான். இன்றைக்கு கூட இந்த நவீன வசதிகள் வாழ்ந்த காலத்தில் சில போது பெண் பிள்ளைகள் வகுப்புகளுக்கு, ஆண் பிள்ளைகள் வகுப்புக்கு போனதுல இன்றைக்கு இந்த கலவன் திருமணம் என்ற ஒரு முறை உருவாகி இருக்கிறது. காரணம் என்ன? அவங்களுக்கு இந்த ஈமானிய அடிப்படை தெரியாது. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா எடுத்த அந்த ஸ்டெப் தெரியாது அவங்களுக்கு. இன்னைக்கு சில இந்த பிரச்சனை சமூகத்தில் இருக்கு. முஸ்லிம் சமூகத்தில் முஸ்லிம் அல்லாத பெண்ணை மணமுடிக்கிறவர்கள் ஆண்களும் இருக்கிறார்கள், முஸ்லிம் அல்லாதரை மணமுடிக்கக்கூடிய பெண்களும் இருக்கிறார்கள், என்கிற பெண்களும் இருக்கிறார்கள். காதலுக்காக வேண்டி எல்லாத்தையும் திறந்துட்டு போறாங்க. நான் அவனை காதலிச்சேன், அவ தான் நான் மனம் முடிப்பேன்கிறார். அது நீ மனம் முடிச்சா நரகத்துக்கு போவீங்க. இஸ்லாம் ஹராம் ஆக்கியது. ரெண்டு பேரும் வாழ இயலாது. ஒரு முஸ்லிம் பெண் முஸ்லிம் அல்லாதோடு வாழ்வது ஹராம், ஒரு முஸ்லிம் ஆண் முஸ்லிம் அல்லாத பெண்ணோடு வாழ்வது ஹராம். ரெண்டு பேருக்கும் அந்த வாழ்க்கை செட் ஆகாது, குர்ஆன் சொல்றது. அப்ப நீ ரெண்டு பேரும் நரகத்துக்கு போகணும். ஒரு பெண் முஸ்லிம் அல்லாதோட வாங்க, அங்க நடப்பது என்ன? விபச்சாரம். அது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளல. ஒரு ஆண் முஸ்லிம் அல்லாத பெண்ணோடு திருமணம் முடிச்சு வாழ்றேன்னா அது பேரு விபச்சாரம், அது திருமணம் அல்ல. அப்ப இது ஹராம். இந்த ஹராம் பற்றிய அடிப்படையான ஈமானிய அறிவும் இன்றைக்கு வளர்ந்து வரக்கூடிய ஆண்களிடத்திலையும் பெண்களிடத்தில் மிக குறைவு. அன்றைக்கு சஹாபா பெண்கள் இந்த ஈமான பாதுகாத்துக்கிற மாப்பிள்ளை என்ன விட்டுட்டு போனாலும் பரவாயில்லன்னு சொன்னாங்க. என்ன, நீங்க விட்டுட்டு போங்க பரவாயில்ல, நான் விதவை ஆகிறேன், என் பிள்ளையோட இருக்கிறேன், நீங்க போங்க, ஆனால் அவங்களோட வாழ மாட்டேன், எனக்கு ஈமான் பெருசுன்றாங்க. இன்றைக்கு ஈமான ஓரமாகிட்டு நீங்க வாங்க, என்ன உம்மா அப்பா இல்லாட்டியும் பரவாயில்ல, எனக்கு உம்மா அப்பா தேவையே இல்லை, என் குடும்பம் தேவையில்லை, எனக்கு நீங்க போதும் என்று இந்த காதலுக்கு பின்னால போய் இன்றைக்கு நவீன வசதிகள் வாழ்ந்து செல்போன் மூலமாக ஏதோ ஒரு தொடர்புகளை ஏற்படுத்தி இப்படி ஒரு நிலைமை உருவாகி கொண்டிருக்கிற சூழ்நிலையில எல்லா குடும்ப பெண்களும் எல்லா குடும்ப ஆண்களும் கண்டிப்பாக உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹாவோட வரலாறை கொஞ்சம் வாசிச்சு பாருங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மும்தஹினால சொல்கிறான், இதா ஜாஅக்கல் முஃமினாத், நபியே மக்காவிலிருந்து பெண்கள் கொஞ்சம் வர்றாங்களாம். ஏன் வர்றாங்க? அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டாங்க. மக்கால வாழ மாட்டோம். மக்காவிலிருந்து பெண்கள் தனியாக அன்றைக்கு மதீனாவை நோக்கி வர்றாங்க. சாதாரண பயணமானு யோசிச்சு பாருங்க. தனியா பெண்கள் மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வர்றதுன்னு சாதாரண ஒரு தியாகம். அது எதிரிகள கண்ணில் படாமல் இல்லையா வரணும், பட்டா அவங்க வாழ்க்கை முடிஞ்சிடுமே அந்த இடத்துல. அப்படி எதிரிகளுக்கு பயந்து ஈமானோடு நாங்க வாழணும், மக்கா நமக்கு அதுக்கு இடம் தருவது இல்லை, மதீனாவுக்கு நாங்க போறோம் என்று சொல்லி வந்து சேர்றாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நபியே இதோ மூமினான பெண்கள் ஹிஜ்ரத் செய்தவர்களாக உங்களிடத்தில் வந்திருக்கிறார்கள், அவர்கள் மூமின்களா என்று பாருங்கள். மூமின்களாக இருந்தால் அவர்களை காபிர்களிடத்தில் ஒப்படைக்காதீர்கள், ஏன்னா இவங்களுக்கு அவங்க ஆகுமானவர்கள் அல்ல. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன் இறக்குகிறான். அன்றைக்கு சஹாபா பெண்கள் ஈமானுக்காக வேண்டி மக்கா விட்டு மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வந்திருக்கிறார்கள் தன்னந்தனியாக. இன்றைக்கு எங்களுக்கு இந்த ஈமானும் தெரியாது, ஹிஜ்ரத்துக்கு வந்த முஹாஜிரின் பெண்களையும் தெரியாது, கலவன் பாடசாலையில படிக்கிறோம், எங்கட ஏதேதோ ஒரு டிகிரி பாஸ் பண்ணணும், என் புள்ள அந்த கோர்ஸ்ல பாஸ் பண்ணணும், இந்த கோர்ஸ்ல பாஸ் பண்ணணும்னு விட்டோமே தவிர அவளுக்கு ஈமானோட விட்டோமா என்பதுதான் எங்களுக்குள்ள இன்று கேள்வி. அதனால இது விஷயத்தில் நீங்கள் கவனமாக நாங்கள் படிக்க வேண்டி இருக்கிறது. இந்த ஈமானை தெளிவுபடுத்த வேண்டிய, இந்த ஈமானுக்காகத்தான் நாம் இந்த உலகத்துல வாழ்றோம், இல்லைன்னா வாழ தேவையில்லை நமக்கு. ஈமானுக்காகத்தான் முஸ்லிம்கள் இந்த உலகத்துல வாழ்றாங்க, அதற்காகத்தான் இவ்வளவு பெரிய தியாகங்களை செய்யறாங்க. இந்த அடிப்படையில் தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா தியாகம் செஞ்சதால் அவர்களுக்கு அல்லாஹ் கொடுத்த எவ்வளவு மகத்தான வாழ்வு என்று பாருங்க. அன்பார்ந்த சகோதரர்களே, அது இந்த நீண்ட ஒரு வரலாறு. உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் திருமணம் முடித்த பிறகு அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் புள்ள கிடைக்கிறதுக்கு புள்ள கிடைச்சிட்டு ஒரு புள்ள கிடைச்சிட்டு அவங்களுக்கு திருமணம் முடிச்ச பிறகு அவங்க குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட்டு ஒரு புள்ள கிடைச்சிட்டு அவங்களுக்கு அந்த புள்ள சுகம் இல்லாம போயிட்டு, குழந்தை சுகம் இல்லாம போயிட்டு, அப்ப உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அந்த குழந்தையை பார்த்து கொண்டு இருக்கிறாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு காலையில வீட்டை விட்டு போகும்போது மனைவிட்ட சொல்றாரு, புள்ளைய கொஞ்சம் பார்த்துக்கோங்க. சரி நான் பிள்ளைய பார்த்துக்க. எல்லா மாப்பிள்ளையும் அப்படித்தானே சொல்லுவாங்க, எல்லா வாப்பமாரும் அப்படித்தானே சொல்லுவாங்க. எவ்வளவுதான் 24 மணித்தேலாம் வீட்டுல இருந்து 2 பேர் பார்த்தாலும் வெளியே போல வாப்பா என்ன சொல்லுவாரு, பிள்ளை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க அப்படித்தானே சொல்லுவாரு. சரி என்று அவங்க போயிட்டாங்க.
அவங்க போன பிறகு இந்த குழந்தை மௌத்தா போயிட்டு, அவங்க போன பிறகு குழந்தை மௌத்தா போயிட்டு, மௌத்தா போனால் பக்கத்து வீட்டில் உள்ளவங்கெல்லாம் வந்துட்டாங்க உள்ள. ஏன்னா மையத்து வீடு தானே இது. பக்கத்து வீட்டில் உள்ளவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துட்டு அந்த மையத்தை பற்றி பேசுகிறாங்க, கதைக்கிறாங்க, எல்லாம் நடக்குது. அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் என்ன சொன்னாங்க தெரியுமா? இந்த புள்ள மௌத்தா போயிட்டு, என்ன புள்ள மௌத்தாயிட்ட செய்தியை நான் தான் என் மாப்பிள்ளைகிட்ட சொல்லுவேன், நீங்க யாரும் இதை பத்தி வாய் திறக்க கூடாதுன்னு சொன்னாங்க. என்ன பிள்ளையோட மௌத்து செய்தியை நான் தான் என் மாப்பிள்ளை கிட்ட சொல்லுவேன், உங்களை யாருமே வாய் திறக்க கூடாது, நீங்களாம் சத்தம் இல்லாமல் இருந்துடணும், இதை பத்தியே நீங்க பேசுவான என் மாப்பிள்ளை கிட்ட சொல்ல வேணான்ட்டாங்க. அவங்களும் சரின்னு போயிட்டாங்க. இப்ப இரவு ஆகிட்டு, காலையில போனவர் மாலையில வர்றார். இரவு நேரம் வருகிற போது எப்படி மகனுக்குன்னு கேட்டார். இப்பதான் பாப்பா கேட்பார், ஒரு மாப்பிள்ளை அப்படித்தானே கேட்பார், பிள்ளைக்கு என்ன நடந்துச்சுன்னு. அவன் என்ன தெரியுமா சொன்னான்? அவன் மிக அமைதியாக இருக்கிறான். எவ்வளவு அழகான வார்த்தை, நுணுக்கமா அந்த வார்த்தையை அவங்க யூஸ் பண்றாங்க. அவன் மிக அமைதியாக இருக்கிறான். அப்படியா? அப்ப அது அர்த்தம் என்னன்னா, அவன் அமைதியா தூங்குறான்னு தான் சொல்றான். அமைதியாக இருக்கிறான், அமைதியா தூங்குறான், பிரச்சனை இல்லை என்ற மாதிரி அவன் முதல்ல மாப்பிள்ளையை அப்படி சமாதானப்படுத்துறான். சமாதானப்படுத்திட்டு இப்ப இரவு சாப்பாடு எல்லாம் ரெடி பண்ணி வைக்கிறாங்க. இரவு சாப்பாடு 2 பேரும் உட்கார்ந்து சாப்பிடுறாங்க. அதுக்கு பிறகு உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அவங்க ட்ரெஸ்ஸை மாத்துறாங்க, அழகான ஒரு ட்ரெஸ்ஸை போடுறாங்க. மாப்பிள்ளைக்கு முன்னால் அந்த இரவு நேரத்தில் ஒரு பெண் எப்படி அழகோடு வந்து நிற்பாரோ அது மாதிரி வந்து நிற்கிறாங்க. அதுக்கு பிறகு அவர்களிடத்துல அந்த குடும்ப உறவு நடக்குது, தாம்பத்திய உறவும் நடக்குது. இவ்வளவு முடிஞ்ச பிறகு இப்போ உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கேட்கிறார்கள், அபு தன்னுடைய கணவனை பார்த்து அபு தல்ஹா ரலியல்லாஹு பார்த்து கேட்கிறாங்க, எங்களிடத்துல ஒருத்தர் ஒரு பொருளை தந்து இது இரவலா தர்றது வச்சுக்கோங்கன்னு சொல்றார். நாங்க இப்படி அதை எடுத்து வைக்கிறோம். ஓ, இரவலா அவர் தந்திருக்கிறாரு, நாங்க பத்திரப்படுத்தி வச்சுக்கொள்ளணும். இப்ப இரவலா தந்த ஒரு பொருளை நாங்களா சொந்தமாக்கி கொள்ளணுமா அல்லது திருப்பி கொடுக்கணுமான்னு கேட்கிறாங்க. அப்ப அபு தல்ஹா ரலியல்லாஹு சொன்னாங்க, அதை எப்படி ஒருவர் இரவலா ஒரு பொருளை திருப்பி தந்தா அதை கேட்கும் போது நாம் கொடுக்கத்தானே வேணும். அப்ப அவங்க சொன்னாங்க, அப்படியா இருந்தால் உங்களுடைய மகனுடைய விஷயத்துல நீங்க பொறுமையோடு இருந்து எல்லா இடத்துல நன்மை எதிர்பாருங்கன்றாங்க. அப்போ அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. என்ன சொல்றான்டா, அல்லாஹ் நமக்கு குழந்தையை தந்தான், அது அவன் நமக்கு இரவலா தந்தான். இப்ப அவன் கேட்டுட்டான், என்ன குழந்தை போயிட்டு இப்ப மௌத்தாயிட்டு அல்லாஹ் உயிரை எடுத்துட்டான், நீங்க இப்ப பொறுமையாயிருங்க, நன்மை எல்லா இடத்துல எதிர்பாருங்க. அந்த அவருக்கு தூக்கி வாரி போட்டுச்சு. அவர் கேட்கிறாரு, எல்லாம் நடந்த பிறவா நீ என்கிட்ட சொல்ற, என்ன நடந்தது, என்ன வர வச்சாய், பிள்ளையிட கேட்டா புள்ள அமைதியா இருக்குது தூங்குதுன்னு சொன்னாய், அதுக்கு பிறகு வந்து இரவு சாப்பாடு எல்லாம் வச்சிங்க சரி, அதுக்கு பிறகு நாங்கள் நீங்க உறவும் கொண்டோம், அதெல்லாம் முடிஞ்ச பிறவா நீ பிள்ளையிட மௌத்த செய்தி சொல்றேன்னு கேட்கிறாரு. அப்ப அந்த தாய்க்கு இந்த ஈமானி உறுதி பாருங்க. எங்கட வீட்டுல எல்லாரும் தான் ஒரு பிள்ளை மௌத்தாகி போனா எந்த கணவனாவது எந்த தாயாவது அமைதியாக இருப்பாவா? அவ கண்ணிலேயே காட்டி கொடுத்துடுமே, அவட கண்கள் இந்த கண்ணீர் வடிகிறதுலே காட்டி கொடுக்கும், உடல் காட்டி கொடுப்பதற்கு முன்னால கண் காட்டி கொடுக்குமே, வரும்போதே வாசலோடு இருந்து என் மகன் போயிட்டான் அப்படின்னு தானே ஒரு தாய் கதறுவான். வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் கதறிக்கொண்டு தானே இருப்பாங்க. யாராவது அந்த கவலையை மறைச்சு எதுவும் தெரியாத மாதிரி வீட்டில் இருப்பாங்க. இந்த மையத்து வீட்டிலாவது நீங்க பார்த்திருக்கிறீங்களா? உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா ஈமானி உறுதி பாருங்க, அதுதான் முக்கியம். அவனோட ஈமானி உறுதி என்னென்றா, இது அல்லாஹ் தந்தது, அவன் எடுத்துட்டான், நம்மளால ஒன்றும் செய்ய இயலாது. ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இந்த உலகத்தில் வாழணும் அல்லாஹ் நிர்ணயித்தது, வாழ்ற எல்லாரும் போக வேண்டியது. ஆனா மாப்பிள்ளை வேலைக்கு போய் அவருடைய வேலையெல்லாம் முடிச்சிருக்க மாலையில வரும்போது அதை நான் அமைதியா தான் சொல்லணும், அவரை நான் டென்ஷன் ஆக்க கூடாது, அவரை பதற்றப்படக்கூடாது, அவரை அமைதியாக ஆக்கி அல்லாஹ்வுடைய அந்த நியதி அவருக்கு ஏற்றுக்கொள்ள சொல்லணும். அதைத்தான் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள். இது மிக பயங்கரமான ஒரு ஈமானி உறுதி சகோதரர்களே. இப்படி எந்த ஒரு தாயும் நடக்கவே மாட்டா. அவ்வளவு ஒரு உறுதியை எங்களை முஸ்லீம் பெண்களுக்கு அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் முன்மாதிரியாக விட்டு போயிருக்கிறாங்க. பாருங்க எவ்வளவு ஒரு உறுதின்னு பாருங்க. அந்த தாயால அது சரி, சாப்பாடு வச்சு சாப்பாடு கொடுத்தாலும் சரி, தன்னை அலங்கரித்து கொண்டு மாப்பிள்ளைக்கு தன்னை அர்ப்பணிப்பால ஒரு பெண். வீட்டில் தானே இந்த மையத்து நடந்திருக்குதுன்னு கேட்டா அது அவங்களோட வாழ்க்கையில் அப்படித்தான் நடந்துக்கு சோதர்களே. மையத்து இருக்குது, ஆனா மாப்பிள்ளை அவங்க எப்படி சமாதானப்படுத்தினாங்க, அமைதிப்படுத்தினாங்க, அப்படி அமைதிப்படுத்தினாங்க. அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு கவலை,
என்ன மனைவி இப்படி என்னட்டு நடந்துக்கிட்டாவேன்னு கவலை. காலையில் போகிறான் ரசூலா கிட்ட. காலையில் போய் சொல்கிறான், யார் ரசூலல்லா இதுதான் நடந்து யார் ரசூலா. அவன் கவலையோடு ரசூலா சொல்கிறாங்க, இரவு எனக்கு பிள்ளை மௌத்தா போயிட்டு என் மனைவி நான் வந்தோன்னு சாப்பாடு வச்சா என்னோட உறவு கொண்டா அதெல்லாம் முடிஞ்சுதான் எனக்கு இந்த பிள்ளையோட மயத்து செய்தியை சொன்னா அப்படின்னு சொல்லி கவலையோடு சொல்கிறார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான ஒரு செய்தியை சொன்னாங்க. அபூ தல்ஹா, நீங்கள் இரவு உங்களோட மனைவியோடு ஒன்று கூடினீர்கள் இல்லையா, அல்லாஹு தஆலா உங்கள் 2 பேருக்கு அந்த இரவிலே பரக்கத் செய்வானாகன்னு சொன்னாங்க. நீங்கள் 2 பேரும் இரவிலே ஒன்று கூடினீர்களே, அந்த இரவில் ஒன்று கூடியதிலே அல்லாஹு தஆலா உங்களுக்கு 2 பேருக்குமே பரக்கத் செய்வானாக என்றார். வேற என்ன சொல்ல முடியும்? அமைதிப்படுத்தினார் ரசூலுல்லாஹ். அந்த உறவின் மூலமாக சகோதரர்களே அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு. அந்த உறவின் மூலமாகத்தான் குழந்தை பிறந்துச்சு. அந்த குழந்தை பிறந்த உடனே அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு அடுத்த மகன் குழந்தைய கொடுத்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட அனுப்பி வைக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போ. ஒரு ஈச்சப்பழம் கொடுத்து அனுப்புகிறான், இது ரசூலுல்லாஹ்ட்ட கொடு. அப்போ அவர் குழந்தைய தூக்கிட்டு அப்படியே வர்றார். ரசூலுல்லாஹ் அந்த குழந்தை எடுக்கும்போது கேட்குறான், என்ன நேற்று இரவு இந்த குழந்தை பிறந்துட்டா அப்படியேன்னு கேட்குறான். ஓம் யா ரசூலுல்லாஹ் குழந்தை பிறந்துட்டு. ரசூலுல்லாஹ் அப்படியே குழந்தைய வாரி எடுக்கிறாங்க. வாரி எடுத்துட்டு அது ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு நல்ல ஒரு பண்பாடு பழக்கம் ஒன்று இந்த உம்மத்துக்கு காட்டினாங்க. அது அவங்களுக்கு மட்டுமே உரிய பரக்கத், எங்களுக்கெல்லாம் அப்படி செய்ய இயலாது. என்னண்டா ஒரு ஈச்சப்பழத்தை எடுத்து ரசூலுல்லாஹ் என்ன செய்வாங்கன்னா வாயில் அவங்களோட ரசூலுல்லாஹ்வோட வாயில் போட்டு அதை மெல்லிசாக மிக இதமாக மென்மையாக ஆக்குற வரைக்கும் கடிப்பாங்க. வாயில் கடித்து அதை மிதமாக்கி அப்படியே அந்த பிள்ளையோட வாயில் தேய்ப்பாங்க. இதை அரபில் சொல்லுவாங்க தஹ்னீக் பண்ணுறேன்னு. இது ரசூலுல்லாஹ்வுடைய பரக்கத். அப்போ ரசூலுல்லாஹ்வுடைய எச்சியும் அந்த ஈத்தப்பழமும் ஒரு குழந்தையுடைய வயிற்றில் முதலாக தாயுடைய பால் போவதற்கு முன்னால் அந்த குழந்தைக்கு ரசூலுல்லாஹ்வுடைய அந்த எச்சியும் அந்த ஈத்தப்பழமும் தான் போனது. சவர்களே நன்றாக புரிந்து எப்படி இந்த சஹாபா சமுதாயம் வாழ்ந்துக்கிறேன்னு நீங்கள் பாருங்கள். ஆனால் சொல்லியலான்னு சொல்கிறாங்க, யார்கிட்டையும் இந்த பிள்ளைய கொடுக்காத, நேராக நீ ரசூலுல்லாஹ் கிட்ட தான் கொண்டு போகணும். இந்த பிள்ளைய ரசூலுல்லாஹ்ட்ட கொண்டு போய் கொடுன்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் கொடுத்து அவங்க மடியில் வச்சு அந்த பிள்ளைக்கு இந்த தஹ்னீக் பண்ணி கொடுத்தாங்க. இந்த தஹ்னீக் பண்ணி நீங்கள் கொண்டு போய் உங்களோட ஒரு ஹஸரத்தை கொடுத்து ஹஸரத் எனக்கு தஹ்னீக் பண்ணித்தாங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இது ரசூலுல்லாஹ்வுக்கு மட்டுமே உரியது. அது அவர்களுடைய பரக்கத். அது எங்கள்கிட்ட எல்லாம் அந்த பரக்கத்து கிடையாது. எங்கள்கிட்ட எல்லாம் சும்மா எச்சி தான், இங்கே ரசூலுல்லாஹ் எச்சி தான் அது. எனவே அந்த அடிப்படையில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு கொடுத்தாங்க. அவங்க பேர் வச்சாங்க, அப்துல்லான்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை பிற்காலத்தில் ஒரு குர்ஆனை மனனம் செய்கின்ற ஹாஃபில்களை அது உருவாக்கியதுன்னு வரலாறு சொல்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதரர்களே, இப்படிப்பட்ட நிலையில தான் அந்த உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நமக்கு உதாரணமாக இருந்தது. கடைசியாக ஒரு செய்தியை சொல்லி முடிக்கிறேன். உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் கற்பம் அடைந்திருக்கிற நேரம் ரசூலுல்லாஹ்வோட பயணம் போனாங்க. ரசூலுல்லாஹ்வோட பயணம் மதீனாவிலிருந்து ரசூலுல்லாஹ் எப்போ வெளியே போனாலும் அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களோட குடும்பம் ரசூலுல்லாஹ்வோடே போவாங்க. மதீனாவுக்கு வரும்போது எல்லாரும் உண்டா தான் வருவாங்க. அப்படி போகிற நேரம் உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் குழந்தை வௌத்துல புள்ள கற்பிணி பெண் மதீனாவுக்கு கிட்ட வரும்போது அவங்களுக்கு அந்த பிரசவ வேதனை வருது. குழந்தை பெற்றெடுக்கக்கூடிய பிரசவ வேதனை வருது. அப்போ மாப்பிள்ளை சொல்ற அபூ தல்ஹா, எனக்கு இப்போ வயிற்று வலிக்குது, பிரசவ வேதனை ஆயிக்குதுன்னு. இப்போ இவருக்கு பயம் வந்துட்டு அபூ தல்ஹா ரலியல்லாஹு. ஏன்னா இப்போ ரசூலுல்லாஹ்ட்ட சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லிட்டு அப்போ நீங்கள் அந்த புள்ள அந்த வேலையை பாருங்கன்னு சொல்லிட்டு ரசூலுல்லாஹ் போகிறாங்க. இவர் உடனே அல்லாஹ்ட்ட துஆ கேட்கிறார். அபூ தல்ஹா ரலியல்லாஹு, யா அல்லாஹ், நான் எந்த ஒரு பயணம் போவதாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தான் நான் போவேன். அந்த பயணத்தை முடித்தால் நான் அல்லாஹ்வுடைய ரசூலோடு தான் நான் திரும்பி வருவேன். இந்த பயணத்தில் நான் அவர்களோடு வந்தேன், ஆனால் அவர்களோடு திரும்பி போக என்னால் முடியவில்லை யா அல்லாஹ்னு அவங்க அப்படி பரிதாபப்பட்டுக்கணும் அல்லாஹ் துஆ கேட்குறாங்க. இவங்க துஆ கேட்டு முடிய மனைவி கூப்பிட்றா உம்மு சுலைம் ரலியல்லாஹு அன்ஹா, வாங்க எனக்கு அந்த வேதனை குறைஞ்சிட்டு இப்போ நாங்கள் ரசூலுல்லாஹ்வோட போவோம் வாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அல்லாஹ் தஆலா எப்படி அந்த துஆ அங்கீகரிக்கிறான்னு பாருங்க. அந்த சஹாபாக்கள் எப்படி ரசூலுல்லாஹ் மீது முஹப்பத் வச்சாங்கன்னு பாருங்க. அப்போ அவங்க அப்படியே மதீனாவுக்கு போகிறாங்க. மதீனாவுக்கு போன பிறகு தான் குழந்தை பெறுது அவனுக்கு. அப்போ குழந்தை பெற்றெடுத்து போகிறோம் ரசூலுல்லாஹ்ட்ட கொடுக்குறாங்க. ரசூலுல்லாஹ் அஜ்வா ஈச்சப்பழம் இந்த எடுத்துவாங்கன்றாங்க. அஜ்வான்றது மதீனாவில் உங்களுக்கு தெரியும் மிக முக்கியமான ஒரு ஈச்சப்பழம். அஜ்வா ஈச்சப்பழத்தை கொண்டு வந்த பிறகு தான் ரசூலுல்லாஹ் தஹ்னீக் பண்ணினாங்கன்ற செய்தியை நம்ம அந்த வரலாற்றுக்கு மேலதிகமாக பார்க்குறோம். எனவே அன்பார்ந்த தாய்மார்களே,
அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த வரலாறு குறிப்புகள் எங்களுடைய குடும்பத்தில் எங்களுடைய பிள்ளைகளோடு நாங்கள் எப்போதுமே பரிமாற வேண்டிய ஒரு முன்மாதிரியான ஈமானிய தாய் எப்படி வாழ்ந்தா என்பதற்கான ஒரு அடையாளமாக நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். எல்லாம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதன் அடிப்படையில் எங்களுடைய குடும்ப தாய்மார்களையும் பெண்களையும் உருவாக்குவதற்கு அருள் புரிவானாக. அக்கூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் வல் ஜமீல் முஸ்லிமீன் வல் கஃபூர் ரஹீம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.